Hi guys, welcome to our channel. நான் உங்க கோபிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ வந்து ஒரு சிம்பிளான கெஸ்ட் மேக்கப் லுக், அதுவும் அஃபோர்டபுளான 100 ரூபீஸ்க்கு கீழே வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதா இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க, என்னால எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து அதிகமா இருக்க விலையில வாங்க முடியல அப்படி சொன்னீங்கன்னா இந்த லுக் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல வந்து எல்லாமே 100 ரூபீஸ் கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வாங்கி இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் கோயிங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களால வந்து ப்ராடக்ட்ஸ் அதிக விலை கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதில் எல்லாமே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட் என்ன, நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ண ஆஃபரில், அது எல்லாத்தையுமே வந்து நான் பர்பிள் மேக்கப் ஹால்னு சொல்லி நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கேன். கார்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கெஸ்ட் மேக்கப் லுக் 100 ரூபீஸ்க்கு கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் ஃபேஸ் வந்து நான் கிளென்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து க்ளீன் அண்ட் கிளியரோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், இதோட ரேட் வந்து 20 ரூபீஸ். நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 65 ரூபீஸ் நினைக்கிறேன். ஹிமாலயாவோட நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் வாஷ், இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டோனருக்கு நான் பஞ்சாராஸோட சாஃப்ட் அண்ட் யங் ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் இதாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு டேப் பண்ண போகிறோம். அடுத்தது மாய்ஸ்சரைசிங். இதுக்கு வந்து பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், இது என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இது யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பிகாஸ் ஆயிலே சுத்தமாக வராது. ஸோ இதையும் வந்து என் ஃபேஸில் போட்டு லைட்டாகவே மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ண மாதிரியே நான் வந்து லிப்ஸையும் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து வேஸ்லினோட இந்த ஜெல்லி. அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரைமர். அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து இந்த ஆலிவேரா ஜெல் தான், க்ரீன் லீஃபோடது. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட ஏதாவது ப்ரைமர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரைமர் எடுத்துக்கோங்க. இதோட ரேட் வந்து 60 ரூபீஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைமர் இல்லாமல் மேக்கப் போடாதீங்க, பிகாஸ் ப்ரைமர் தான் மேக்கப்பை நம்ம ஸ்கின்குள்ளே போகாமல் பார்த்துக்கிற ஒரு பேரியர். ஸோ இதையும் போட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இதுக்கு வந்து நான் எல்ஐடினோட லாஸ்டிங் க்ளோ ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன் இதான் வந்து எடுத்திருக்கேன். என்வைபேயோட ரன்வே ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கும் இருக்குது. இது வந்து கான்டரிங், அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன், கலர் கரெக்டிங், கன்சீலிங் எல்லாமே இந்த ஒரு ஸ்டிக்கே வந்து பண்ணிடும். ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து என்னோட ஷேட் தான். நான் இதுதான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். பட் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே என்னோட ஷேடுன்றதுனால இதை வந்து நான் ஃபவுண்டேஷனாகவும் இதை வந்து கன்சீலராகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கலாம். என்னடா இது வரவே மாட்டேங்குது. நான் இதை வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதோட ஷேட் வந்து ஷெல் தான் நினைக்கிறேன். ஷெல் தான். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி டேப்பிங் மோஷனில் வந்து பண்ணுறேன். இதோட கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹை கவரேஜ்னு நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப வந்து ஒரு மீடியம் கவரேஜ் விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ லைட்டாக வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வந்து வாங்கலாம். இந்த ஃபவுண்டேஷன்லேயே நல்ல ஸ்மெல் வருது, ஏதோ ஃப்ரூட் மாதிரி இருக்குது. எப்பயுமே வந்து ப்ரஷ்ஷில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கவரேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கவரேஜ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணலாம். எப்பயும் சொல்கிறதா, கழுத்துக்கு எப்பயுமே மறக்காதீங்க. அப்புறம் கழுத்து ஒரு கலர்லேயும் ஃபேஸ் வந்து இன்னொரு ஷேட்லேயும் இருக்கும். காதுக்கும் மறக்காதீங்க, அப்புறம் அவனும் தனியாக தெரியும். இந்த என்வைபே ரன்வே வச்சு நான் வந்து இதை ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ண மாதிரியும் ஆகிடும், ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணேன். இது வந்து என்னோட எக்ஸாக்ட் ஷேட். கண்ணுக்கு கீழே, என்னோட நோஸில், இதையும் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம்.
பிகாஸ் நம்ம ஐ ஷேடோ போடுவோம்ல, அதுக்கு இது ஒரு பேஸாக கண்டிப்பாக இருக்கும். இது கையில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எல்ஐடினோட லாஸ்டிங் க்ளோ காம்பேக்ட் எடுத்து இது எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். பவுடர் ப்ரஷ் வச்சு அதுக்கு மேலேயும் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் மிஸ்க்லேயரோட ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஐப்ரோ பென்சில். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் லைன் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன், கீழேயும் மேலேயும். இதுலேயே வந்து ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரஷ் வச்சு அது எல்லாத்தையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஐப்ரோஸை ஃபில் பண்ணிடலாம். கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க, அதே மாதிரி மேலே, தென் உள்ள எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம். அடுத்து வந்து ஐ ஷேடோக்கு போயிடலாம். இதுக்கு வந்து NYBயோட பிளிங்கிங் ஐ ஷேடோ ப்ரூக்லின் 6 இந்த ஷேட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மினி ஐ ஷேடோ பேலட். இவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க, பட் சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து என் கையால் எடுத்து நான் வந்து ஒரு ஐ ஷேடோவாக அப்ளை பண்ணுறேன். தெரியுதா? சூப்பராக பிக்மெண்டடாக இருக்குது. நீங்கள் கையிலே அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் தெரிஞ்சு. இது வந்து ஒரு காப்பர் ஷேட் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு எந்த கலரும் போட வேண்டாம், இது ஒன்றுமே போதும். அடுத்தது வந்து NYBயோட ஐலைனர் தான். இது எல்லாமே வந்து ஆஃபரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 rupees 60 rupees அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த ஐலைனர் வச்சு நான் வந்து ஒரு நார்மலான ஒரு லைனர் போட்டுக்கிறேன், லைட்டாக ஒரு சின்ன விங் வரா மாதிரி. இந்த ஐலைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் லாக்மியோட இன்ஸ்டா லைனர் இருக்குல்ல, அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பிக்மெண்டடாக இருக்குது அண்ட் ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது. பர்பிள் மேக்கப் ஹால் வீடியோவில் வந்து இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அடுத்தது காஜல். இதுக்கு NYBயோட த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ கோல் அந்த காஜல். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மிடில்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் கீழே அப்ளை பண்ணுறேன். கையிலே வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்றேன். கீழே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையை வச்சு நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ஐஸ் வந்து ரொம்ப போல்டாக தெரியும். நெக்ஸ்ட் மஸ்காரா. இதுக்கு வந்து காலா ஆஃப் லண்டன்லேருந்து எடுத்திருக்கேன். எண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் மஸ்காரா வந்து சூப்பராக இருக்கும். மஸ்காரா சூப்பராக இருக்குமா? லேஷஸ் வந்து சூப்பராக இருக்கும். லோவர் லேஷ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பார்ட். இதுக்கு வந்து சேம் NYBலேருந்து பிளிங்கிங் ஐ ஷேடோ இந்த ஷேட் ஆஃப் Queen 7 இருக்கும். இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு ஷேடு. இது ஆக்சுவலாக ஐ ஷேடோக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இதை வந்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டிங் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன் நான். வாவ், இல்லை ஹைலைட்டிங்க்கு செம்ம ஷேட் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றே வாங்கி வச்சுக்கோங்க போதும். லாஸ்ட் முக்கியமான பார்ட்
லிப்ஸ்டிக் இதுக்கு வந்து இன்சைட்டோட மேக்கப் எசென்ஷியல்ஸ்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப் கலர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான் எடுக்கலான்னு இந்த க்ரீமி, பட் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கும் இந்த ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்து 90 ரூபீஸ்க்கு கிடச்சிச்சு. இந்த ஷேட் ஆஃப் காஃபி கமெண்ட். ஓகே, லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கவங்க வந்து இதை வாங்கி பண்ணுங்கள். இந்த லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதையும் வந்து நம்ம அந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கணுன்னா. அப்படி வந்து உங்களுக்கு லிக்விட் லிப்ஸ்டிக் வேண்டாம், புல்லட் லிப்ஸ்டிக் தான் வேணும்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமே நான் எப்படி வந்து மேட்டாக ஆக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எல்லாத்தோடையும் முக்கியமானது போட்டு இதோ இங்கே ஓட்டி வச்சுருக்கேன். ஐயோ வரமாட்டேங்குது. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான மேக்கப், பியூட்டி அண்ட் ஸ்கின் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லோரும் இப்பயும் சந்தோஷமாக இருப்போம். பாய்.